கவிஞர்களை பற்றி உங்களிடம் பேசுவதற்காக நண்பர் செந்தில்குமார் பரமக்குடியிலிருந்து வருகை தந்திருக்கிறார். அவ்வளவு புது கவிதைகளை அற்புதமாக அப்படி பல கவிதைகளை அவர் சொல்லக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர். பள்ளி ஆசிரியராக இருக்கிறார். உங்கள் மத்தியில் ஒரு 20-25 நிமிடங்கள் காலத்தை வென்ற கவிஞர்கள் என்கிற தலைப்பில் உரை நிகழ்த்துவதற்காக திரு செந்தில் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். எழுத்தும் நீயே, சொல்லும் நீயே, பொருளும் நீயே, பொற்றமிழ் தாயே. அகமும் நீயே, புறமும் நீயே, முகமும் நீயே, முத்தமிழ் தாயே. உனக்கு வணக்கம் தாயே. தாயே தமிழே வணக்கம். தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் அவையோர் அனைவருக்கும் அடியேனின் அன்பு வணக்கம். தமிழக அரசு சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கிற தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக இளையோர் இலக்கிய பயிற்சி பட்டறைக்கு இந்த சிறிய ஆசிரியனையும் ஆற்றுப்படுத்திய இந்த நெல்லை மண்ணில் பிறந்திட்ட கவிதை சித்தர் என்று தமிழ் கவிஞர் உலகில் ஏற்றியும் போற்றியும் பாராட்டுகிற மதிப்பிற்கும் வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய எங்கள் அண்ணன் ஜெயந்தா அவர்களுக்கும் ஆகப்பெரிய நிகழ்வை நடத்துவதற்கு பேருதவி தந்த இக்கல்லூரியினுடைய பெருமக்களுக்கும் தலைவர்களை பற்றி மேன்மைக்குரிய செய்திகளை தன் எழுச்சி குரலால் கூவி சென்றுள்ள என் அன்பு நண்பர் நாகராஜன் அவர்களுக்கும் எனக்கு பின்னே பேச இருக்கிற கருத்துரையாளர்களுக்கும் என் மனதுக்கு இனிப்பான என் மாணவ உறவுகளுக்கும் அறிவை அள்ளியும் சொல்லியும் தருகிற பேராசிரியர் பெருந்தெய்வங்களுக்கும் மீண்டும் என் உயிர் மொழியால் வாழ்த்துக்களையும் உடல் மொழியால் வணக்கத்தையும் தெரிவிக்கிறேன். உண்மையில் என் மாணவ பிள்ளைகளே, நான் ஏதோ அருகில் இருக்கிற ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடிகர் கமலஹாசன் பிறந்த அந்த பரம்பை மண்ணில் அதற்கு அருகாமையில் இருக்கிற அலங்கானூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11-12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கணிப்பொறி அறிவியலை பாடமாக எடுத்து நடத்துகிற ஆசிரியன். இந்த அரங்கத்தில் காலையிலிருந்து நான் உற்று நோக்குவது ஒன்றைத்தான். இந்த அறையில் ஒரு சிறிய வன்முறை நிகழ்வதாகவே நான் உணர்ந்தேன். காரணம், நீங்கள் பேச்சாளருடைய பேச்சை கேட்க வேண்டும் என்பதற்காகவே பேராசிரியர் பெருமக்கள் அங்கும் இங்குமாக உலா வருவது எனக்கு பெரும் வியப்பையும் அதிர்ச்சியும் தருகிறது. உங்களை கட்டாயப்படுத்தி கவனிக்க வேண்டும்ங்கிற ஒரு வன்முறை தேவையில்லை என்று நான் கருதுகிறேன். நான் பொதுவாக நினைப்பேன், நேற்று கூட அருமை அண்ணனுடைய ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி படத்தை நான் பார்க்க சென்றேன். ஆனால் ஒன்று நான் கேட்கிறேன், மாணவ உறவுகளே, நான் ஒரு ஆசிரியராக நினைத்தேன், 2 சொற்களை என் மாணவ பிள்ளைகளிடம் சொல்லக்கூடாது என்று நினைப்பேன். அது மிகப்பெரிய அவலம் என்று நினைப்பேன். ஒன்று, பாடத்தை நடத்தும் போது ஆசிரியர்கள் சொல்வார்கள் கவனி அப்படின்னு. எந்த திரைப்படம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக இதோ இந்த கூலி திரைப்பட இருக்கிறது, எல்லோரும் இந்த திரையினுடைய பார்வையை உட்செலுத்துங்கள் என்று சொல்லிவிட்டால், பெயர் பலகை போட்டுவிட்டா கவனிக்க சொல்லுகிறான். நீங்கள் தொலைக்காட்சி தொடரை நீங்கள் உற்று நோக்குகிற பொழுது இதோ தொலைக்காட்சி தொடர் ஆரம்பித்து விட்டது பாருங்கள் என்று யாரும் அறிவிப்பு பலகை சொல்வதில்லை. ஆனால் ஆசிரியன் பாடம் நடத்தும் போது ஒரு அவச்சொல்லை சொல்கிறான், கவனி என்று. 2வது சொல்கிறான் படி என்று. மாணவர்களுடைய தொழிலே படிதானே, படித்தல் தானே. இந்த 2ஐயும் சொல்லக்கூடாது என்று நினைப்பேன். அதைப் போல என் பேராசிரியர் பெருந்தெய்வங்கள் அமர்ந்தே அவர்களை கவனிக்க வைக்கலாம். அவர்கள் கவனிக்கிறார்களா இல்லையா என்பதை கவனிக்க வேண்டாம் என்று நான் உங்களை பாதம் தொட்டு கேட்கிறேன். ஏனென்றால் எங்கள் அண்ணன் பேச்சை தொடங்கும்போது உங்கள் பாதங்களை கொஞ்சம் பாருங்கள், வந்து சேர்ந்திருக்கும் என்று வணக்கம் பாதம் நோக்கி உங்களை கேட்ட பிறகு உங்கள் கண் உயர்த்தி இந்த கருத்தாளர்களுடைய பேச்சை நீங்கள் கேட்பீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த பயிற்சி பட்டறை என்பது எதற்காக? படிப்பாளியாக இருக்கிற நீ மாபெரும் படைப்பாளியாக நீ மாற வேண்டும் என்பதற்கான ஒற்றை நோக்கம்தான்.
படிப்பாளி யார், படைப்பாளி யார்? படைப்பாளி என்பவன் மழையாக இறங்குகிற பொழுது படிப்பாளியாக இருக்கிற நீ மண்ணாக நீ நனைய வேண்டும். படைப்பாளி மின்னலாக விழுகிற பொழுது படிப்பாளி நீ மின்சாரமாக இயங்க வேண்டும். என் மாணவ பிள்ளையே, படிப்பாளி என்பவன் தானம் பெறுபவன், படைப்பாளி என்பவன் ஞானத்தை தருபவன். இதயம் இல்லாதவன் கூட படிப்பாளியாக இருந்து விடலாம், ஆனால் ஞானம் இருப்பவன் தானடா படைப்பாளி ஆக முடியும். ஆகப்பெரிய படைப்பாளியாக நீங்கள் ஆகியே தீர வேண்டும் என்ற தீராத வெறியோடும் வேட்கையோடும் தான் தமிழக அரசு இளையோர் இலக்கிய பயிற்சி பட்டறையை நடத்தி கொண்டிருக்கிறது. நீங்கள் படைப்பாளி ஆக முடியுமா? யார் சிறந்த படைப்பாளி? தன் யாக்கையில் இருக்கிற ஆக்னை ஹரிகரன் நல்ல படைப்பாளி என்கிறான். 3ஆம் கண் திறக்கிற முக்தி பெற்றவன் நல்ல படைப்பாளி என்கிறான். கடந்த காலத்தை பாடமாக்கி கொண்டு நிகழ்காலத்தை பார்வையாக்கி கொண்டு எதிர்காலத்திற்கு எவன் பாதை அமைக்கிறானோ அவன் நல்ல படைப்பாளி. வாசிக்கிற பொழுது குறைந்த அனுபவத்தையும் வாசித்தது பற்றி யோசிக்கிற பொழுது நீண்ட அனுபவத்தையும் தந்து விடுகிறது சிறந்த படைப்பாளி என்கிறான். ஆக அந்த படைப்பாளியாக நீங்கள் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பட்டறை வகுப்புகள். இதோ இந்த நிகழ்ச்சிக்கு பொதுவாக எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் கவிஞரை சிறப்பு அழைப்பாளராக கூப்பிட்டு மாணவர்களுக்கு கவியுரை நடத்த சொல்வார்கள். ஆனால் தமிழ் வளர்ச்சித்துறை மட்டுமல்ல, இந்த கல்லூரியில்தான் ஒரு கவிஞரே நின்று இந்த பயிற்சி பட்டறை நடத்துகிறார் என்றால் ஆகப்பெரிய கவிஞன். நான் பொதுவாக அண்ணன் ஜெயந்தா அவர்களுடைய கவிதைகளை பேசி பேசியே தமிழ்நாட்டின் மேடைகளில் கைதுகட்டுகளை வாங்குகிறேன். அவர் இந்த மண்ணில் பிறந்தவர். அவர் என்னை திட்டக்கூட செய்யலாம். அவருக்காக ஒரு 5 நிமிடம் உங்கள் கவிதைகளை சொல்லிவிட்டு நான் தலைப்புக்கு 10 நிமிடத்தில் முடிப்பேன் என்ற உத்தரவாதத்துடன் நான் பேசத் தொடங்குகிறேன். அண்ணன் அவர்கள் எழுதிய கவிதைகளில் நான் இப்போது கூட எங்கள் பள்ளிக்கூடத்தில் ஆகஸ்ட் 15 சுதந்திர தின விடுதலை விழாவில் இந்த மனிதன் எழுதிய கவிதை சொல்லித்தான் நான் தொடங்கினேன். எல்லோரும் தேசிய கொடியை எப்படி பார்த்தோம்? இதோ இந்த தேசிய கொடி பட்டொளி வீசி பறக்கிறதே. அப்படி தேசிய கொடி பட்டொளி வீசி பறப்பது திரிக்கப்பட்ட கயிறுகளில் அல்ல, பறிக்கப்பட்ட உயிர்களில் என்ற புனித கவிஞன். நிலாவனம் என்ற புத்தகத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் வாசிக்க வேண்டும். அந்த நிலாவனம் புத்தகத்தில் ஒவ்வொரு விடுதலை வேள்வியினுடைய தலைவர்களை 2 வரிகளில் ஆகப்பெரிய சாதனைகளை அள்ளி தெளித்திருப்பார். காந்திஜி எல்லோரும் தான் படித்திருப்போம். காந்திஜினா யாருன்னு அண்ணன் அவர்கள் சொல்கிறார்கள், போர்பந்தரில் பிறந்தவர், போர் செய்யாமலேயே ஜெயித்தவர் என்று காந்திஜி எழுதினார். உடையில் ரோஜாவை குத்தி கொண்டார் வாசத்திற்காக, உடலில் முட்களை குத்தி கொண்டார் தேசத்திற்காக என்று நேருஜியை எழுதினார். அடிமை மண்ணில் இறப்பது கூட அவமானம் என்று கருதி, அடிமை மண்ணில் இறப்பது கூட அவமானம் என்று கருதி சுதந்திர வானிலிருந்தே சொர்க்கம் போனவன் நேதாஜி என்று எழுதினார். இதோ என் நண்பர் சொன்னாரே, எட்டயபுரத்தில் தாய்ப்பாலை குடித்துவிட்டு 8 திக்கும் தமிழ்ப்பாலை பரப்பினானே முண்டாசு கவிஞன் பாரதி. இந்த மனிதன் போல பாரதிக்கு ஆகப்பெரிய வரியை எழுதியவன் யாரும் இல்லை என்று நினைப்பேன். செப்டம்பர் 11 டிசம்பர் 11, டிசம்பர் 11ஆம் தேதி பாரதியார் பிறந்தார், செப்டம்பர் 11 பாரதியார் மறைந்தார். இந்த 2 தேதியிலும் நீங்கள் உற்று பாருங்கள். 11, இந்த 11ஐ ஒரு கவிஞன் எப்படி பார்ப்பான்? நீங்கள் கூட கவிஞராக வருவதற்கான உந்து சக்தியாக இந்த கவிதை இருக்கும். டிசம்பர் 11, செப்டம்பர் 11, 2 தேதியிலும் ஜெயந்தா அண்ணன் பார்க்கிறார். எப்படி பார்க்கிறார்? எங்கள் மகாகவி பிறந்தபோது மகிழ்ச்சியாலும் மறைந்தபோது மரியாதையாலும் 2 ஆங்கில தேதிகளும் எழுந்து நின்றனங்கிறார். இந்த 11 எழுந்து நிற்குதான். யாரா பாரதி? தமிழாய் பிறந்தவன், தணலாய் வளர்ந்தவன். காலத்தால் கூட அவன் கவிதையை தின்று ஈர்த்த விட முடியாது. காரணம், பாரதி பாடியதே பட்டினியோடு தானே. இறுதியில் சொல்லியிருப்பார் பாரதி, நீ வாழவே இல்லை என்கிறது பொருளாதாரம், நீ சாகவே இல்லை என்கிறது சரித்திரம் என்று எழுதிய புனித கவிஞர் தான் நெல்லை ஜெயந்தா அவர்கள். இப்போது அவர் சொன்னாரே, உலகத்தின் அப்படி ஒரு தமிழ் தாய் வார்த்தை யாரா எழுதியிருப்பார்களா? நீங்கள் கூட அப்போது மௌனம் காத்தீர்கள். நான் கூட நினைத்தேன், இந்த 6 என்று அண்ணன் சொல்லுகிறாரே, அரங்கம் அதிர்ந்து படியாக ஏன் கைதட்ட விடவில்லை? கங்கை ஆறு,
தலையில் சுமக்கும் இறையனாறு, கொண்ட முகமாறு, நின்ற படையாறு என்ற முருகனாறு, அவர்கள் அடியாறு அகத்தியர் தமிழே, உன் தலைநூலை பொதிந்த இடம் பொருணையாறு, வளரும் உன்னை வளர்த்ததாறு அது வைகையாறு, அன்று ஔவையாறு நேற்று பாரதியாறு, இன்னும் எவ்வளவோ கற்றாறு உனக்கு உற்றாறு உன்னை மேலும் பெற்றாறு, உன் காலடியில் கலக்க வரும் நான் ஒரு சிற்றாறு, மற்றாறு போல் இல்லை இவன் வெற்றாறு என்று அகத்தில் நினையாது, உயிரெழுத்து ஈராறு மெய்யெழுத்து மூவாறு, தடையின்றி என் நாவில் வருமாறு, தாயே என்னாலும் பரிமாறு என்று தமிழ்த்தாய் வாழ்த்தை ஆறு ஆறு என்று வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கவிதையை படைத்தார் அண்ணன் அவர்கள். அவர்கள் இந்த இலக்கிய பயிற்சி பட்டறை நடத்துவதில் நான் பெருமையாகவும் கர்வமாகவும் நான் நினைக்கிறேன். என் குழந்தைகளே, காலத்தை வென்ற கவிஞர்கள் நேரம் உங்களுக்கு கல்லூரியில் உணவு இடைவேளை விட்டார்கள் என்ற செய்தி தெரிந்து 10 நிமிடத்தில் நான் முடித்து விடுகிறேன். காலத்தை வென்ற கவிஞன் என்ற ஒற்றை சொல்லை நான் எடுத்துக்கொண்டு, எது தமிழ்? தமிழ் என்றால் என்ன? எகிப்து மொழி தோன்றி 6000 ஆண்டுகள் ஆகிறது என்கிறார்கள். சீன மொழி தோன்றி 5000 ஆண்டுகள் ஆகிறது என்கிறார்கள். ஹீப்ரு மொழி தோன்றி 2500 ஆண்டுகள் ஆகிறது என்றார்கள். லத்தீன் மொழி தோன்றி 2000 ஆண்டுகள் ஆகிறது என்கிறார்கள். தெலுங்கு மொழி தோன்றி 1600 ஆண்டுகள் ஆகிறது என்கிறார்கள். கன்னட மொழி தோன்றி 1400 ஆண்டுகள் ஆகிறது என்கிறார்கள். சேர மொழி தோன்றி 500 ஆண்டுகள் தான் ஆகிறது என்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் நாவாடுகிற செந்தமிழ் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த மொழி என்று தேவநேய பாவாணர் இந்த மண்ணில் உரைத்தான். எது தமிழ்? கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன்தோன்றி பக்ருளி ஆற்றின் பன்மலை அடுக்கத்தில் பிறந்து, குமரியிலே குருத்தாகி, பொதிகையிலே குழந்தையாகி, மதுரையிலே மடந்தையாகி, காவிரி கரைவரை காலார நடந்து, கங்கை கரைவரை தோளோடு நிமிர்ந்து, விந்திய மலைவரை வாளால் அளந்து, சேர சோழ பாண்டியரனை மூவரசர் மடியிலே தவழ்ந்து, முச்சங்கு தொட்டிலே கிடந்து, பாவலர் நெஞ்சத்திலே துயின்று, பன்னிசைப்போர் மஞ்சத்திலே பயின்று, காலத்தால் மூத்து கருத்தால் முதிர்ந்து, காணமாய் திரிந்து ஞானமாய் சுரந்து, வானமாய் விரிந்து வனமாய் விளைந்து, வள்ளுவன் ஔவை நக்கீரன் நப்புதன் நன்னாதல் ஒக்கூர் மாசாத்தி தற்கோ இளங்கோ பாரதி பாரதிதாசன் கண்ணதாசன் வாலி என இவர்கள் ஊனோடும் உயிரோடும் வளர்த்தெடுத்த அமிர்தத்தை கையில் எடுத்துக்கொண்டு, களிமண் தட்டுகளில், கல் வெட்டுகளில், ஓலை சுவடுகளில், தாமிர பட்டயங்களில், காகித வடிவங்களில், கணிப்பொறி படிமங்களிலான எல்லா காலத்திலும் ஏறி நின்று, எல்லா வடிவத்தையும் மீறி நின்று, பல இடர்களையும் அடர்களையும் களைந்து, பல அலைகளையும் மலைகளையும் கடந்து, பல நிலைகளையும் கலைகளையும் தாங்கி, நம் அன்னையரும் தந்தையரும் ஆர்த்தெடுத்து வார்த்தெடுத்து அணையாமல் நம் கையில் கொடுத்த சீதனம் தமிழ் என்கிறான். இந்த தமிழில் ஆகப்பெரிய ஒரு கவிஞனை அறிமுகப்படுத்தி நான் செல்கிறேன். இப்போதுள்ள புது கவிஞர்கள் உங்களுக்கு தெரியும். அண்ணன் அவர்கள் தொட்டு காட்டினார்கள். கண்ணதாசன் என்ற ஒரு மாபெரும் கவிஞனை உங்களுக்கு தோல் மாற்றுகிற வேலையை நான் செல்கிறேன். கண்ணதாசனை பேராசிரியர் பெருமக்களுக்கு தெரியும். என் போன்ற இளைய குழந்தைகளுக்கு உங்களுக்கு தெரியாது என்பதால் நான் தொட்டுவிட்டு அவனை செல்கிறேன். இந்த ஜெயந்தா அண்ணன் எழுதினார், யாரா கண்ணதாசன் என்று. சாத்தப்பனுக்கு மகனாக பிறந்தான், சாத்தப்பனுக்கு மகனாக பிறந்தான், இவன்தான் திரைப்பாடல்களின் எல்லா வாசல்களையும் திறந்தான் என்று எழுதினார். ஜெயந்தானனுடைய குருநாதனாக இருக்கிற வாலிப கவிஞர் வாலி, இந்த வாலி எப்படி ஜெயந்தானனை பாடினார்னு ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் கவிதை எழுத வேண்டும் என்பதற்காகத்தான் நான் கவிதைகளை சொல்லுகிறேன். இந்த ஜெயந்தானன் ஆகப்பெரிய கவிஞர். இந்த கவிஞரை ஒரு பாட்டரங்கத்தில் பாடச் சொல்லும்போது வா ஜெயந்தான்னு கூப்பிடணும். சொல்கிறார் கவிஞர் வாலி, சொல்கிறாரு, இந்த வயோதிக வாலியை எஞ்ஞான்றும் வாலிப வாலி என விழிப்பவர், விழித்து கழிப்பவர், என் வாஞ்சையில் குளிப்பவர், தன்னை தனக்கென்று வைத்து கொள்ளாமல் எனக்கென்று அளிப்பவர், புதிய சிந்துகள் புதிய சிந்தனைகள் பாடும் ஒரு நந்தவனம் இந்த நல்ல மனம், வா ஜெயந்தா நல்ல கவிதை நயந்தா என்று கவிஞர் வாலி அவர்கள் சொன்னார், கூப்பிட்டார்கள். அந்த வாலி சமகாலத்தில் போட்டியாக இருந்த கண்ணதாசனை பற்றி புகழ்ந்தார். யாரா கண்ணதாசன் கேட்டபோது கவிஞர் வாலி சொன்னார், காட்டுக்குள் தேனீக்கள் கூட்டுக்குள் வைப்பதை தன் பாட்டுக்குள் வைத்தவன் கண்ணதாசன் என்றான். கண்ணதாசன் ஒரு கை குழந்தை, பல அரசியல்வாதிகளின் பை குழந்தை,
மாசு மறுவற்ற மெய் குழந்தை. கண்ணதாசா, நீ கண்ணன் போல் 8ஆம் பிள்ளை, எனக்கெல்லாம் நீ சட்டாம் பிள்ளை. பாட்டு இனத்தாரிலே நீ ஒருவன் தானடா பட்டினத்தாரானாய். ஆனால் பேய்க்கரும்பேந்தி மனம் பேதுராது தமிழ் சாருடைய வாய்க்கரும்பேந்தி வரி வரியாய் வகை வகையாய் பாடிப்போனாய். அறிவார் யாரும் நீ இருந்தபோது மது அருந்தியதை, அறியார் யாரும் நீ இறந்தபோது மது வருந்தியதை. உன்னிடமிருந்து தான் நான் கற்றேன், அதை நீ இருக்கும் கடை தெருவிலேயே விற்றேன் என்று கண்ணதாசனை புகழ்ந்தார் வாலி. அப்படி என்னதான் கண்ணதாசன் செய்து விட்டார் என்று நீங்கள் கேட்டால், தன் வாழ்க்கையில் ஒரு பேர குழந்தை தூங்குது. என் குழந்தைகளே, தன் பேர குழந்தை தூங்குது. இந்த தூங்கும்போது அந்த தூக்கத்தை எழுப்பக்கூடாது என்பது தமிழர்களின் மாபெரும் மரபு. அவனுடைய ஆயுள் குறையும் என்பது தமிழர்களுடைய வழக்கம். ஆகவே தூங்கும்போது அவனை எழுப்பாதீங்க அப்படின்னு ஒரு கவிதை சொல்கிறார். கவிதை எல்லா மேடைகளையும் நாங்கள் கேட்டிருப்போம், நீங்கள் கேட்டிருப்பீங்களா என்று தெரியாது. அந்த கவிதையில் ஒரு மாணவன், ஒரு குழந்தை தன் பிறப்பு தொட்டு இறப்பு தொட்டு என்னென்ன விடயங்களை அவன் கடப்பான், என்னென்ன இன்னல்களை கடப்பான் என்று ஒரு கவிதையில் சொல்ல முடியுமா? ஏன்னா அவர் அண்ணன் சொன்ன மாதிரி 8ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்கார். 8ஆம் வகுப்பு தான். 8ஆம் வகுப்பை இட்டத்தான் என் பெற்றோர் இட்டார், பின் ஏழ்மையிலே என்னை உலகில் விட்டார். கல்வியிலான் வாழ்வு கரைகானா தோழி என கலங்கினேன், கற்றோரை கண்டு கரையில் நின்றேன். வந்தாயே தாயே வா மகனே என்றாயே, தந்தாயே நாவில் சரஞ்சரமாய் தமிழ் பாடல். உன்னை மறப்பேனா உன்னை பாடாதிருப்பேனா, என்னை எரித்தாலும் எரியும் நெருப்பில் உனைத்தான் காணும் தாயே. இந்த சின்ன மகன் உன்னை சிரம்தாழ்ந்தி வளர்த்துகிறேன் என்று கண்ணதாசன் பாடினார். அந்த கண்ணதாசன் பாடும்போது குழந்தை தூங்குது. இப்படி ஆரம்பிக்கிறார் கவிதையை. அவனை எழுப்பாதீர், அப்படியே தூங்கட்டும். ஆழ்ந்த துயினிலே அமைதியினை காணட்டும். அன்பு குழந்தையவன், அரையாண்டு செல்வனவன். இந்த வயதினிலே இப்பொழுது தூங்குவதே சுகமான தூக்கம். அவன் சுகமாக தூங்கட்டும். கண்ணை விழித்து இந்த காசினியை பார்க்குங்கால் என்ன துயர் வருமோ, எங்கெங்கே அடி விழுமோ, காதல் வருமோ, காதலுக்கு தடை வருமோ, மோதல் வருமோ, முறைகெடுவார் துணை வருமோ, நலமறியா நண்பர்கள்தான் நாற்புறமும் சூடுவாரோ, நலமிழந்த பெண்ணொருத்தி நாகியாய் வருவாளோ, வெயில் அழைத்து வரும் வியர்வையிலே நீராடி அம்மா பசி என்று அலையும் நிலை வருமோ, என்ன வரும் என்று இப்போது யார் அறிவார். அவனை எழுப்பாதீர், அப்படியே தூங்கட்டும். கோடிக்கு அதிபனென குறையாது வந்தாலும், நாட்டு தலைவனென நல்வாழ்வு பெற்றாலும், தன் வீட்டு மாட்டுக்கு கூட மரியாதை கிடைத்தாலும், பஞ்சனைகள் இருந்தாலும் பால் பழங்கள் இருந்தாலும், சொத்துள்ள காரணத்தால் தூக்கம் பிடிக்காது. அவனை எழுப்பாதீர், அப்படியே தூங்கட்டும். பூ போல தூங்குகிறான், பூமியில் உள்ளதெல்லாம் பார்க்காமல் தூங்குகிறான். பாவிகளை இன்று வரை சேராமல் தூங்குகிறான். தெய்வத்தின் காதினிலே ரகசியங்கள் பேசுகிறான். லாலீலா பாடுகிறான். வெள்ளை மலர்முகத்தை, வெள்ளி நிலா பெட்டகத்தை, பிள்ளை கனியமுதை பேதை நீர் எழுப்பாதீர். என்ன நெடுஞ்சாலையிலோ எந்த பூஞ்சோலையிலோ தம்பி நடந்த பின்பு தனிமை கிடைக்காது. நம்பிக்கை, துரோகம், நடுக்கம், பயம், வியர்த்தல், விறுவிறுத்தல், வெம்பி அழுதல், கும்பி எறிதல், அம்மம்மா எவ்வளவோ இனி வாழ்க்கையில் அவனை எதிர்கொள்ளும். அத்தனையும் தாங்குவதற்கு அடித்தளங்கள் வேண்டாமா? இப்போது தூங்கட்டும், அவனை எழுப்பாதீர், அப்படியே தூங்கட்டும் என்று ஒரு குழந்தையினுடைய பாடலை தன் வாழ்வினுடைய அனைத்து விஷயங்களையும் கொண்டு போய் சேர்த்தவர் கண்ணதாசன். ஏன் கண்ணதாசனை எல்லாரும் புகழ்கிறார்கள் என்றால், எல்லோரும் அறிவாளி என்று நினைத்தார்கள். அந்த மனிதன் தான் சொன்னான். அவனிடம் கேட்டார்கள், நீங்கள் சொந்த சுயசரிதை எழுதுகிறீர்களே கண்ணதாசா, நீங்கள் என்ன மகாத்மா காந்திஜியா? சத்திய சோதனை எழுதுகிறவர்களுக்கு நீங்கள் உயர்ந்து விட்டீர்களா என்று கேட்டபொழுது, நான் ஒன்றும் அறிவியல் மேதை அல்லடா, அனுபவ மேதை என்றார். நீ எப்படி அறிவை பெற்றார் என்று ஒரு கவிதையோடு அவர் சொல்லுவார். ஆற்றிலும் குளித்தேன், சேற்றிலும் குளித்தேன், காற்றிலும் பறந்தேன், கல்லிலும் நடந்தேன், ஆற்று புனலிலும் ஒளியினை கண்டேன், மாசிலா பொன்னிலும் மாசினை பார்த்தேன், பார்த்தது கோடி பட்டது கோடி சேர்த்தது என்ன சிறந்த அனுபவம் என்றான். என் அனுபவத்தால் தாண்டா நான் பேசுகிறேன்னு சொல்லி முடித்தார். இறுதியாக ஒரு கவிதை சொல்லி முடிக்கிறேன். அன்பார்ந்த என் உறவுகளே, இந்த இலக்கிய பயிற்சி பற்றிக்கு இத்தம்பெரிய மனிதர்கள் ஆகப்பெரிய விஷயங்களை சொல்லுகிறார்களே, அதற்கு காரணம் என்ன? ஒரே ஒரு விடயம்தான். நீங்கள் தலை குனிந்து படிக்க வேண்டும்.
படிப்பதால் தான் இந்த மேடையில் நின்று இங்கு பேசுவதற்கு தகுதியானவர்கள் ஆகிவிட்டார்கள். எங்கள் அரசு பள்ளியில் படித்த யோகாஸ்ரீ ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஆகப்பெரிய மாணவியாக வந்து திகழ்கிறாளே. இப்போது அகரம் ஃபவுண்டேஷனில் நடிகர் சூர்யா நடத்திய சுப்ரியா என்ற ஒரு குழந்தை, ஏன் இப்படி நீ வெறித்தனமாக படித்தா, என்னுடைய கணிப்பொறி அறிவில் மாபெரும் பொறியாளராக வந்தாய் என்று கேட்டபொழுது, என் மலையடிவாரத்தில் என் அம்மாவும் அப்பாவும் இருந்தார்கள், அவர்களை படிப்பதற்கு எனக்கு வசதி வாய்ப்பு இல்லை, பிறகு எதற்கு படித்தாய் என்று ஜோதியா அவர்கள் கேட்டபோது சொன்னார்கள், நான் நன்றாக படித்து சிறந்த வேலையை செய்ய வேண்டும். வேலை செய்தாயா? செய்தால். அந்த சுப்ரியாவை இப்போது நீங்களுடைய அந்த கால்வாய் கனவுகளில் நீங்கள் பாருங்கள், எழுதியிருக்கிறார். ஏன் இன்னைக்கு இன்ஃபோசிஸினுடைய மிகப்பெரிய ஆளுமையாக அந்த பெண்மணி திகழ்ந்தார். அந்த பெண்மணி சொன்னால், அந்த சொன்ன சொல்லில் அந்த அரங்கத்தில் இருக்கிற ஒரு இலக்கம் மனிதர்களும் அழுதார்கள். சுப்ரியா என்ற மாணவி சொன்னால், எதற்காக குழந்தாய் படித்தாய் என்று. நான் படிக்கிறேன், அதோடு என் இலக்கு நிற்கவில்லை. இன்று நான் இன்ஃபோசிஸ் நிறுவனத்தில் ஆகப்பெரிய கணிப்பொறி அறிவியல் மென்பொருளாக இருக்கிறேன். அவள் சொல்லுகிறாள், நாங்கள் மலையடிவாரத்தினுடைய அடிப்பகுதியில் வசிக்கிறோம். எங்கள் வீட்டில் இரவுதோறும் பாம்புகளும் பள்ளிகளும் வந்து என் தாயும் தந்தையினுடைய உறக்கத்தை குலைத்தது. நான் நினைத்தேன், இன்று என் சாதனை சாத்தியமாகிறது. அப்படி என்ன சாதனை செய்தாய் சுப்ரியா? என் தாயும் தகப்பனும் 4 செவர் கட்டி அவர்களை நிம்மதியாக உறங்க வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் வெறித்தனமாக படித்தேன் என்றார். எல்லோரும் படிப்பது செல்வத்தின் வளமிக்க ஆளாக மாற வேண்டும் என்பதற்காக. ஆனால் அந்த குழந்தை சொன்னால், 4 செவருக்கு தாய் தந்தையை நன்றாக படுத்து உறங்க வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அப்படி நீங்கள் உறங்க வைப்பதற்கு எங்கள் ஜெயந்தா அண்ணன் சொன்னார், புத்தகத்தை நீ வாசிக்கும் போது உன்னை குனிய வைக்கும், அது வாழ்க்கையில் நிமிர வைக்கும் என்று எழுதினார். இன்னொன்று சொன்னார், உங்கள் நெஞ்ச புத்தகத்தில் இந்த கல்லூரியுடைய ஒவ்வொரு வளாகத்திலும் நீங்கள் எழுதி வைக்க வேண்டிய ஆகப்பெரிய வரியை கொடுத்தார் அண்ணன். புத்தகங்களை நாம் மேலிருந்து கீழே வாசிக்கிறோம், புத்தகங்களோ நம்மை கீழிருந்து மேலே தூக்கிவிடும் என்று எழுதினார். இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்க வேண்டும். எனது எட்டயபுரத்து பாரதி கூட காலை எழுந்தவுடன் படிப்பு தான் என்றான். ஆனால் அவனுக்கு அடிமையாக தன் சீடனாக ஒப்பு கொடுத்த எங்கள் கனக சுப்புரத்னம் என்ற பாரதிதாசன் சொன்னான், காலையில் மட்டும் படித்தால் என்று நீங்கள் வெற்றி பெற முடியாது. எழுதி நான் இப்படி இந்த கவிதையோடு நான் முடிக்கிறேன். நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, காலையில் படி, கடும் பகல் படி, மாலை இரவு பொருள்படும்படி படி, கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி, கல்லாதவர் வாழ்வதப்படி, அறம்படி பொருள்படி, அப்படியே இன்பம்படி, இறந்த தமிழ் நான்மறை பிறந்ததென்று சொல்லும்படி படி, அகப்பொருளைப்படி, அப்படியே புறப்பொருளைப்படி, புகப்புக படிப்படியாய் புலமை வரும் என் சொற்படி, சாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி, சேதியப்படி தெரிந்துபடி, தீமை வந்துடுமே மறுபடி, பொய்யிலே முக்காற்படி, புரட்டிலே காற்படி, வையகம் ஏமாறும்படி, வைத்துள்ள நூல்களை ஒப்புவதப்படி, தொடங்கையில் வருந்தும்படி, இருப்பினும் ஊன்றிப்படி, அடங்கா இன்பம் ஆகுமென்ற ஆன்றோர் சொற்படி, படி சிகரமடைவாய் படி, வானம் வசப்படும் படி, வரலாறு உனது பெயரை பதிவு செய்யும் படி, உன்னதம் எதுவென்று உனக்கே புரியும் படி, உலகத்திற்கு நீ அறிவாய் படி, நீ உலகத்திற்கு அறியப்படுவாய் படி, நீ நேர்மைப்படுவாய் படி, நீ தூய்மைப்படுவாய் படி, யார் மீதும் பயம் வராது படி, பழகியவர்கள் விலக மறுப்பார்கள் படி, விலகியவர்கள் பழகத் துடிப்பார்கள் படி, மதிப்பு மிகுந்த வாழ்க்கை கிடைக்கும் படி, மரணம் கூட நமக்கு மரியாதையாக இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். பரமக்குடிக்காரங்கனால அப்படி தான் இல்லை, ஊர் பேர் குடின்னு இருக்குது, ஆனால் அவர் படின்னு சொல்லிட்டு போயிருக்கார். பல கருத்துக்களை, பல செய்திகளை சொன்னார். அதாவது நான் ஒரு 10 நிமிடம் கவிகளை பற்றி சொல்லிவிட்டு உங்களுடைய பேராசிரியர் ஒரு 1:30 நமக்கு உணவு இடைவேளை. முதல்ல சந்தோஷமான செய்தியெல்லாம் முதல்ல சொல்லிடணும்ல. கவிதை எழுதுவது என்பது, என் அருமை கண்மணிகளே, கவிதை எழுதுவது என்பது கஷ்டமே கிடையாது. அடிப்படையில் நீங்கள் தெரிஞ்சுங்க. எங்கள் அண்ணன் அறிவுமதி கவிஞர் சொல்வார், கடிதம் எழுத தெரிந்த எல்லோருக்கும் கவிதை எழுத தெரியும். இப்போ நான் உங்களைப் போல இங்கே எல்லாருமே பெரும்பாலும் கலை அறிவியல் கல்லூரி மாணவர்கள், பொறியியல் கல்லூரியிலேருந்து வந்திருக்கீங்கல்ல, பொறியியல் கல்லூரி மாணவர்கள்
பொறியியல் கல்லூரி மாணவர்களும் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். யாருமே கையை தூக்குற மாதிரி தெரியலையா? வந்திருக்கீங்களா? சரி. நான் மதுரை தியாகராஜர் பொறியியல் கல்லூரியிலே பொறியியல் பட்டம் பெற்றவன். அடிப்படையிலே நான் பொதுப்பணித்துறையிலே ஒரு பொறியாளராக இருந்தேன். நான் சின்ன வயதிலிருந்தே படிக்கிற தமிழ். 2004ஆம் ஆண்டு எனக்கு கவிப்பேரரசு வைரமுத்து தன்னுடைய பிறந்த நாளில் வழங்கக்கூடிய கவிஞர் திருநாள் விருதை எனக்கு 2004 கொடுத்தார். 2010ஆம் ஆண்டு கவிஞர் வாலி தன்னுடைய பிறந்த நாளில் வழங்கக்கூடிய கவிஞர் விருதை கொடுத்தார். 2022ஆம் ஆண்டு கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அறக்கட்டளை 1 லட்சம் ரூபாயுடன் கூடிய சிறந்த கவிஞர் விருது அந்த ஆண்டுக்கு எனக்கு கிடைத்தது. சென்ற ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் பெயரில் 1 லட்சம் ரூபாயோட கவிஞர் விருது கிடைத்தது. எனக்கு விருது கிடைத்தது என்பதற்காக இதை நான் சொல்லவில்லை. நினைத்து பாருங்கள், பொறியியல் கல்லூரியில் படித்த என்னாலேயே மாநில அளவில் விருதுகள் பெற முடிகிறது என்கிற பொழுது, கலை அறிவியல் கல்லூரியில் படிக்கக்கூடிய பெரும் வாய்ப்பினை பெற்றிருக்கிற உங்களால் ஏன் கவிதை எழுத முடியாது? ரொம்ப எளிது. அதுதான் நான் ஒரு சில கவிதைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் சொல்லக்கூடிய கவிதைகள், அதாவது ஒரு காலகட்டத்தில் மரபு கவிதைகள், அதற்கு பிறகு இப்போ மரபு கவிதை இல்லை. மரபு கவிதைகளின் அருமை, மரபு கவிதை மாதிரி புதுக்கவிதையால் எல்லா இடத்தையும் எந்த உணர்வையும் மரபு கவிதையால் சொல்ல முடியும். ஒரு கோபப்பட்டு எழுத முடியும், கிண்டல் பண்ணலாம், நிறைய சொல்லலாம். இப்போ கோபப்பட்டுனா இப்போ ஒரு எதுனாலும் நிறைய கவிதைகளே இருக்குது. காசியானந்தன் கவிதைகள், பல கவிதைகள் இருக்குது. இப்போ வாலி கண்ணதாசனை பற்றி சொன்னார். கவிஞர் வாலியோடு நான் 8 ஆண்டுகள் நட்பாக இருந்தவன். கவிஞர் வாலியோடு வாலிப வாலி என்று நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு உங்கள் செல்ஃபோனில் வாலிப வாலி அப்படின்னு போட்டிங்கன்னா வந்தீங்கன்னா நான் வாலி சார் உட்காந்து 81 வாரம் அவரை பேட்டி எடுத்தேன் பொதிகை தொலைக்காட்சியில். 81 வாரம் அவ்வளவு செய்திகள் சொல்லுவார். அவர் கண்ணதாசனை பற்றி எழுதியிருப்பார். பண்ணுறங்கும் நாவழகா, பனி உறங்கும் பூவழகா, சேர சோழ பாண்டியரு சேர்ந்து வந்த மூவழகா. கண்ணதாசன் பெரிய பாட்டு இருக்கட்டும். மரபு கவிதை அப்படி. மரபு கவிதையில் கிண்டலாகவும் செய்யலாம். தமிழா நீ பேசுவது தமிழா, அன்னையை தமிழ் வாயால் மம்மி என்று அழைத்தாய், அழகு குழந்தையை பேபி என்று அழைத்தாய், என்னடா தந்தையை டேடி என்று அழைத்தாய், இன்னுயிர் தமிழை கொன்று நீ தொலைத்தாய், உறவை லவ் என்றாய் உதவாத சேர்க்கை, ஒய்ஃப் என்றாய் மனைவியை பார்வுந்தன் போக்கை, இரவை நைட் என்றாய் விடியாது உன் வாழ்க்கை, இனிப்பை ஸ்வீட் என்றாய் அறுத்தறி நாக்கை, கொண்ட நண்பனை ஃப்ரெண்டு என்பதா, கோல தமிழ் மொழியை ஆங்கிலம் தின்பதா, கண்டவனையெல்லாம் சார் என்று சொல்வதா, கண்முன் தாய்மொழி சாவது நல்லதா, வண்டிக்காரன் கேட்டான் லெஃப்டா ரைட்டா, வழக்கறிஞன் கேட்டான் என்ன தம்பி ஃபைட்டா, துண்டுக்காரன் கேட்டான் கூட்டம் லேட்டா, தொலையாதா தமிழ் இப்படி கேட்டா, பாட்டன் கையில் வாக்கிங் ஸ்டிக்கா, பாட்டி உதட்டில் என்ன லிப்ஸ்டிக்கா, வீட்டில் பெண்ணின் தலையில் ரிப்பனா, அட வெள்ளைக்காரன் தான் உனக்கு அப்பனா, தமிழா நீ பேசுவது தமிழா. இது பார்த்திங்கன்னா அதாவது ஒரு கிண்டலா மரபு கவிதை மாதிரி ஈடு இணைய கிடையாது. ஆனால் நாளடைவில் அது புது கவிதையாக மாறுகிறது. 30களுக்கு பிறகு அதையும் கொண்டு வந்தவன் முதலாக வசன கவிதை என்கிற பெயரில் புதுக்கவிதையை கொண்டு வந்தவனும் இந்த மண்ணின் மைந்தன் பாரதி தான் இல்லையா? அந்த மண்ணின் மைந்தன் பாரதி தான் கொண்டு வந்தான். அதற்கு பிறகு நாம் பார்க்கக்கூடிய புதுக்கவிதையினுடைய பிதாமகன் என்று போற்றப்படுகிறவர் பிச்சமூர்த்தி. பிச்சமூர்த்தி தான் புதுக்கவிதையின் பிதாமகன் என்று போற்றப்படுகிறார். அவருடைய ஒரு காலகட்டம் புதுக்கவிதை காலத்தை 3ஆக பிரிக்கிறார்கள். ஒன்று மணிக்கொடி காலம், அதெல்லாம் ஒரு பத்திரிகை. மணிக்கொடி தான் நிறைய புதுக்கவிதையில் வெளியிட்டது, அதனால் மணிக்கொடி காலம். அப்புறம் எழுத்து காலம், அப்புறம் வானம்பாடி 3 காலம். இந்த வானம்பாடி இயக்கம் 1970 கோயம்புத்தூரில் ஆரம்பிக்கப்பட்டது. அது வந்த பிறகுதான் புதுக்கவிதையின் பேரில் பெரிய ஈடுபாடு. இப்போ உங்களைப் போல நான் கல்லூரியிலே ஃபஸ்ட்டு டிப்ளமா இன் நாகர்கோவில் கவர்மெண்ட் பாலிடெக்னிக், அப்புறம் நெக்ஸ்ட் தான் டிகிரி பண்ணேன். நான் பாலிடெக்னிக்கில் படிக்கின்ற பொழுது 1980 அப்போ தான் புதுக்கவிதை தமிழ் சினிமாலேயும் ஒரு பெரிய இடத்தை பெறுகிறது. தமிழ் சினிமா பாடல்கள் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த லாங்குவேஜை மாற்றியவரே புதுக்கவிஞர் காமராசன் தான். நீதிக்கு தலைவணங்கு என்று ஒரு படம், அதில் ஒரு பாடு கனவுகளேன்னு ஒரு பாட்டு வரும், ஜேசுதாஸ் பாடிய பாடல். அதுதான் தமிழ் சினிமாவினுடைய பாடல் மொழியையே மாற்றியிருக்கும். அது வரைக்கும் அந்த பாட்டினுடைய லாங்குவேஜ் அப்படி இல்லை, அவர் புதுக்கவிதை அப்படியே கொண்டு வந்திருப்பார். ஆனால் அதற்கு பிறகு மிகப்பெரிய இடத்தை கொண்டு வந்த ஒரு வைரமுத்து. உன் வெள்ளி கொலுசொலி வீதியில் கேட்டால் அத்தனை ஜன்னலும் திறக்கும், நீ சிரிக்கும் போது பௌர்ணமி நிலவு அத்தனை திசையிலும் உதிக்கும், நீ மல்லிகை பூவை சூடிக்கொண்டால்
ரோஜாவுக்கு காய்ச்சல் வரும், நீ பட்டுப்புடவை கட்டி கொண்டால் பட்டுப்பூச்சிகள் மோட்சம் பெறும். புது கவிதை. 2 கண்ணம் சந்தன கிண்ணம்னு ஒரு பாட்டு. வீட்டுக்கு போனால் உண்மையில் நல்ல பாடல்களை கேட்பதில் தவறில்லை. அதுதான் புது கவிதை மொழியை சினிமாவிலும் கொண்டு வந்தது. தாகம் எடுக்கையிலே மழை அடிக்காதோ, வானம் இறங்கி வந்து குடைபிடிக்காதோ, நனைந்த மலர்களுக்கு குளிர் எடுக்காதோ, வண்டுகள் பறந்து வந்து தலை துவட்டாதோ. அந்த லாங்குவேஜே மாறிச்சு. புது கவிதை. அதே காலகட்டத்தில் எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய கவிஞர் மேத்தா. மேத்தா தான் தமிழ்நாட்டில் பல இளைஞர்களை கவிஞர்களாக மாற்றியவர். நிறைய பேர் இருக்காங்க. அப்துல் ரஹ்மானுக்கு பெரிய இடம் உண்டு, மீராவிற்கு இடம் உண்டு, நாகாமராசனுக்கு உண்டு, வைரமுத்துவிற்கு உண்டு, ஈரோடு தமிழன்மருக்கு உண்டு, நிறைய இருக்கிறார்கள். இருந்தாலும் மேத்தா, ஏன்னா மேத்தாவினுடைய காதல் கவிதைகள் அது அந்த வயசு இல்லையா. நான் சொல்லக்கூடிய சில கவிதைகள் என் அன்பு கண்மணிகளே, நீங்கள் ரசிப்பதற்காக மட்டும்தான், நீங்கள் வசிப்பதற்காக அல்ல. சில கவிதைகளை நான் சொல்கிறேன். அதாவது ஒரு கவிதை என்பது, இப்போ மேத்தா கல்லூரியில் படிக்கின்ற பொழுது வைத்துக்கங்களேன், ஒரு பெண்ணை விரும்புகிறார். அந்த காலேஜில் ஒரு 2000 பிள்ளைகள் இருக்குது. அந்த பொண்ணை பார்க்குறாரு, விரும்புகிறாரு. அந்த பொண்ணு இவர்கிட்ட பேசவே இல்லை. இதை கவிதையில் சொல்லணும். எப்படி சொல்லணும்? 2000 பேர் இருந்தாங்க, நான் பார்த்தேன், அவள் பேசலை. அதெல்லாம் கவிதை ஆகாதில்ல. அவர் எப்படி கற்பனை பண்ணுகிறார் பாருங்கள். ஒரு மூங்கில் காட்டையே அழித்து ஒரே ஒரு புல்லாங்குழல் செய்தேன். காலேஜை மூங்கில் காடுன்னு சொல்கிறாரு. ஒரு மூங்கில் காட்டையே அழித்து, மற்ற யாரையுமே நான் விரும்பலை, அதான் சொல்கிறார், அழித்து. ஒரு மூங்கில் காட்டையே அழித்து ஒரே ஒரு புல்லாங்குழல் செய்தேன். ஊதும்போது தான் தெரிந்தது அது ஊமை என்று, உன்னை போலவே. ஊதும்போது அது ஊமைன்னு தெரிஞ்சுதான். இந்த பிள்ளை மாதிரியே பேச மாட்டேங்குது. அது முரட்டு சுகமாக இருக்குது அந்த பொண்ணு. அது அந்த பிள்ளை ரொம்ப முரடாக இருக்குன்னு சொல்லணும், கவிதையில் சொல்லணும்ல. கவிஞன் அல்லவா, எப்படி சொல்கிறார் பாருங்க. என் இதய தோட்டத்தில் எத்தனையோ ரோஜாக்களை பயிரிட்டேன், அறுவடை செய்ய உன்னை அழைத்து நீ அறிவாளோடு வந்த பிறகுதான் என் தவறு எனக்கு புரிந்தது. நாளைக்கு ரோஜாவை பறிக்கலாம் வான்னு கூப்பிட்டுருக்காரு. இந்த பிள்ளை அறுவாள் எடுத்துகிட்டு போயிருக்கு. நம்ம ஊர் பிள்ளையாக இருக்கும் போயிருக்கு, அறுவாளோடு போயிருக்கு. அது அது சொல்கிறாரு, அவ்வளவு முரடுன்னு சொல்கிறாரு. பேசவே மாட்டேங்குது. எப்பப்பா இது நம்மகிட்ட பேசவே மாட்டேங்குது. சொல்லணும், கவிதையில் சொல்லணும். அதை அடுத்தது எப்படி சொல்கிறார் பாருங்க. பேசு பேசு, மௌனம் என்னதான் மொழிகளிலேயே சிறந்த மொழி என்றாலும், மௌனம் என்னதான் மொழிகளிலேயே சிறந்த மொழி என்றாலும், இன்னொரு மொழியை தெரிந்து வைத்துக் கொள்வதில் என்னடி குற்றம், பேசு. அந்த சனியை கடைசி வரைக்கும் பேசலை. அவர் அந்த கவிதையை முடிப்பார் பாருங்க. அந்த கவிதையை முடிக்கிறார் பாருங்க. ஒரு ஜோடி சிறகுகள் வேண்டும் என்று கேட்டேன், இணைந்து உன்னோடு பறப்பதற்கு அல்ல, தொலை தூரம் போய் உன்னை மறப்பதற்கு. அதுதாங்க கவிதை. இதுதான் கவிதை. நீங்கள் உங்களுக்கு இருக்கிற உணர்ச்சிகளை எழுதலாம். அதாவது இன்னொரு விஷயம், இது ரகசியம், யாருக்குமே தெரியாது. யாருக்குமே யாரை பற்றி என்ன நடந்ததுனே தெரியும். அவளுக்கும் அவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு காதல் கவிதை உங்களுக்கு அந்த வயது அப்படிப்பட்ட, அதற்கு பிறகு நீங்கள் ஆனால் சமூக கவிதை எழுதும் போதுதான் கவனிக்கப்படுவீர்கள். அப்போ சொன்னார்ல, என்னை யார் என்று, நான் மிகச் சாதாரணமாக, நான் அரசு வேலை பார்த்துட்டு இருக்கேன். முத்தமிழறிஞர் கலைஞரிடமிருந்து எனக்கு தொலைபேசி வருகிறது. என்னை பற்றி 11/12/2003 11/12/2000 பாரதி பிறந்த நாள். என்னை பற்றி ஒரு பக்கம் முரசொலியில் கடிதம் எழுதினார் கலைஞர். நான் நெல்லை ஜெயந்தாவை இன்னும் நேரிலே பார்த்ததே இல்லை. அந்த லெட்டரை அப்படி தான் ஆரம்பிச்சுப்பார். காரணம், தஞ்சாவூரில் விவசாயிகள் இறந்தபோது நான் எழுதிய கவிதை. காதல் கவிதை வேறு. ஆனால் சமூக கவிதைகளை பாடுகின்ற பொழுது கவனிக்கப்படுவோம். அன்று நஞ்சை உண்டு சாகுபடியானது, இன்று நஞ்சை உண்டு விஷம். அதில் எல்லாமே நஞ்சைனா நஞ்சை, உண்டுனா இருக்குது, நஞ்சை எல்லாம் இருந்தது, சாகுபடி பண்ணாங்க. இன்னைக்கு நஞ்சை விஷத்தை உண்டுனா சாப்பிட்டு, இன்று நஞ்சை உண்டு சாகும்படி ஆனது. இம் என்கின்ற ஒரு எழுத்தை வைத்துக்கொண்டு தஞ்சை விவசாயிகளின் தலையெழுத்தையே இந்த தம்பி சுட்டி காட்டி விட்டானே கலைஞர். ஆக அப்படித்தான் அது. நீங்கள் அது முதல்ல காதல் கவிதை ஆரம்பிக்கும். கவிதை எழுதுவது கடினமே இல்லை. நான் உங்களுக்கு ஒரு 4 கவிதை சொல்கிறேன் பாருங்க. கவிதை எப்படிலாம் ஒவ்வொரு வருஷமும் எப்படிலாம் வந்திருக்கு. அப்துல் ரஹ்மான், கவிக்கு அப்துல் ரஹ்மான், அவரும் கல்லூரியில் படிக்கின்ற பொழுது ஒரு பெண்ணை விரும்புகிறார். அந்த பிள்ளை எழுத்தால போகும்போதெல்லாம் கண்ணை மூடிக்கிட்டே போயிடுது. இவர் எழுத்தால வருவார், அது வாட்டில் கண்ணை மூடிட்டு அது வாட்டில் போயிடுமா. அதை கவிஞர் அல்லவா இப்படி சொல்லார் பாருங்க. பெண்ணே, என்னை கண்டதும் கவிதைகள் கொசு வலையா மீன் வலையா? கொசு வலைனா வெளியே இருக்கிற கொசுவை உள்ளே விடாது, மீன் வலைனா உள்ளே இருக்கிற மீனை வெளியே விடாது. நீ எதுக்கு கண்ணை மூடிட்டு போகிற? நான் உனக்கு உள்ளே இருக்கிறானா வெளியே இருக்கிறானா? அந்த கேள்வி. இது 1970களில் அப்துல் ரஹ்மான் எழுதுகிறாரு.
80களில் என் நண்பர் பழனி பாரதி, அதே அவர் எப்படி கேட்குறார் பாருங்கள். அன்பே, என் காதல் தண்டவாளத்தில் தலை சாய்த்திருக்கும் ஒற்றைப்பூ, சொல் நடந்து வருகிறாயா ரயிலில் வருகிறாயா? நடந்து வந்தால் பூ எடுத்துக்கலாம், ரயிலில் வந்தால் முடிஞ்சு போச்சு. நீ என்னை விரும்புறியா இல்லையா? அதே 80களின் கடைசியில் நான் எழுதினேன் கல்லூரியில் படிக்கின்ற பொழுது, பெண்ணே சந்தேகம் இல்லை நீ ரசமானவள், பெண்ணே சந்தேகம் இல்லை நீ ரசமானவள், ஒரு சந்தேகம் பழரசமா பாதரசமா? பழரசனா பருகலாம், பாதரசனா தொட முடியாது. இதைத்தான் 90களில் என் நண்பன் கபிலன் சினிமாவில் எழுதினான். உன் சமையல் அறையில் நான் உப்பா சர்க்கரையா? அந்த பாட்டு, உன் சமையல் அறையில் நான் உப்பா சர்க்கரையா. இதுதான் நீங்கள் பாருங்கள், 40 வருஷம் இதாங்க கவிதனுடைய பயணம். அடுத்தால நீங்களும் எழுதலாம். உங்கள் மத்தியிலே கலை உலகில் சாதித்த, அதாவது கலையை உயர்த்திய கலைஞர்கள் என்று பேசுவதற்காக தொலைக்காட்சி நிகழ்ச்சி தயாரிப்பாளர் திருமதி வித்யா கோமதி அவர்கள் சென்னையிலிருந்து வருகை தந்திருக்கிறார்கள். அவரை அன்போடு வரவேற்கிறோம். இதுதான், நான் ஒரு 2 கவிதை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். ஏன்னா அடுத்தவங்க பேராசிரியர் பேசுகிறேன், 1:10 அவருக்கு மைக்கு கொடுக்கணும். நான் இப்போ இதெல்லாம் காதல் உருவம். அம்மாவை பற்றி கவிதை எழுத வேண்டும் என்று, அம்மானா நான் சொல்கிறது பெற்ற அம்மாவை பற்றி. அம்மாவை விட தெய்வம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அப்போ அம்மாவை பற்றி நான் கவிதை எழுதணும்னு ஆசை எனக்கு. எப்படி எழுதுவது? உட்கார்ந்தாச்சு, எழுதணும். நான் தொட்டிலோசை என்று ஒரு புத்தகம் போட்டிருக்கிறேன் அம்மாவை பற்றி. அதை 22ஆம் ஆண்டு மிகச்சிறந்த நூலாக தமிழ்நாடு அரசு தேர்ந்தெடுத்தது அந்த புத்தகத்தை, அதற்கான பரிசு. ஏன்னா அது என்னுடைய கவிதை என்பதால் அல்ல, அம்மாவை பற்றி, தாயை பற்றி கவிதைகள். பாருங்கள், இப்போ அம்மா இப்போ நம்ம இப்போ சாப்பிட போகிறோம் 1:30 மணிக்கு. மற்றவர்கள் கொடுக்குற உணவுக்கும் அம்மா கொடுக்குற உணவிற்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அம்மா நமக்கு பால் ஊட்டினாள், நம்ம யோசிக்கிறோம், அதை நான் எப்படி சொல்கிறது? தெரிந்த செய்தியை தெரியாத கோணத்தில் சொல்வது தான் கவிதை. இதுதான் கவிதைக்கான அடிப்படை இலக்கணம். நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியணும், மற்றவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும், அதை வேற ஒரு ஆங்கிளில் சொல்லணும். இப்போ அம்மா நமக்கு சோறு ஊட்டுறாங்க, பால் ஊட்டினாங்க, மற்றவங்க கொடுத்ததுக்கு என்ன வித்தியாசம் பாருங்கள். அம்மா, எல்லோரும் எனக்கு என் வயிற்றில் உணவிடுகிறார்கள், எல்லோரும் எனக்கு என் வயிற்றில் உணவிடுகிறார்கள், நீதான் எனக்கும் உன் வயிற்றில் உணவிட்டவள். இல்லையா? அம்மா மட்டும்தான் அவங்க வயிற்றில் நமக்கு சாப்பாடு கொடுத்தாங்க, மற்றவங்க நம்ம வயிற்று தான் கொடுக்குறாங்க. அம்மாவை தெய்வம்னு சொல்லணும், ஆனால் தெய்வங்கிற வார்த்தையே வரக்கூடாது. யோசிக்கிறேன், நான் எழுதுகிறேன் பாருங்கள். அம்மா, இறைவன் கூட ஏமாந்து விடுகிறான், உன்னை படைப்பதாய் நினைத்து கொண்டு தன்னை படைத்து விட்டானே. உன்னை படைப்பதாய் நினைத்து கொண்டு தன்னை படைத்து விட்டான். அம்மா தெய்வம் ஆயிடுது இல்லைங்களா? குழந்தை பிறந்தவுடன் நீ பார்ப்பீங்க, பிரசவ அந்த ரூமை விட்டு வெளியே வந்தோன்னா எல்லோரும் ரொம்ப ஆவலாகி குழந்தைய முத்தம் கொடுப்பாங்க. அம்மாவும் தன் பக்கத்திலே அந்த குழந்தை பிரசவ வலி முடிஞ்சு போட்டோன்னே அவ்வளவு முத்தம் கொடுப்பாங்க, அந்த வலியெல்லாம் மறந்து. இதை கவிதையாக்க வேண்டும், அம்மா பிறந்தது எனக்கு நீ முத்தம் கொடுத்திய, அதெல்லாம் கவிதையாகாது இல்லையா? அதை பாருங்கள், அம்மாவிடம் நாம் செய்யக்கூடாத ஒரு தவறை சின்ன வயதில் என்ன செய்கிறோம்? குழந்தையாக இருக்கும்போது, கர்ப்பப்பையில் நம்ம இருக்கும்போது அம்மாவை உதைக்கிறோம் இல்லையா? கர்ப்பப்பையில் நாம் குழந்தையாக இருக்கின்ற பொழுது அம்மாவை உதைக்கிறோம். தாயை உதைக்கலாமா? எவ்வளோ பெரிய பாவம். நான் ரெண்டுமே எனக்கு நினைவிற்கு வருது. திங்க் பண்ண அது எப்படி கவிதையாக மாறுகிறது பாருங்கள். அம்மா, பிறந்ததும் என் பிஞ்சு பாதங்களை முத்தமிட்டாயே, அம்மா பிறந்ததும் என் பிஞ்சு பாதங்களை முத்தமிட்டாயே, அப்போதுதான் நீங்கியது கர்ப்பத்தில் உன்னை உதைத்த என் கால்களின் பாவம். அம்மாவே முத்தம் கொடுத்தோன்னே அந்த பாவம் போயிடுச்சு. இப்படி தான் திரும்ப நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஒரே ஒரு கவிதை, அம்மாவை பஞ்சபூதமாய் பார்த்து எழுதணும். நான் முடிவு பண்ணுறேன், அந்த தொகுப்பில் அதுதான் சிறந்த கவிதை என்று அணிந்துரை எழுதிய வைரமுத்து சொல்லியிருப்பார். அம்மாவை பஞ்சபூதமாய் சொல்ல வேண்டும். நிலம் என்று சொல்ல வேண்டும், நீர் என்று சொல்ல வேண்டும், காற்றுன்னு சொல்லணும், அம்மாவை ஆகாயம்னு சொல்லணும், நெருப்புன்னு சொல்லணும். யோசிக்கிறேன். அம்மா, நீ நிலம், என்னை சுமந்ததால். நிலம் சுமக்கிற மாதிரி அம்மா நம்மளை சுமந்துருக்காங்க இல்லையா? அது அப்போ அம்மாவுக்கு நிலத்துக்கு அதான் ஒற்றுமை. அம்மா, நீ நிலம், என்னை சுமந்ததால். அம்மா, நீ நீர், உன்னில் நான் மிதந்ததால். தண்ணியில் மிதக்கிற மாதிரி அம்மாவுக்குள்ளேயும் நம்ம மிதந்துக்கிட்டு இருந்தோம். அம்மா, நீ நீர், உன்னில் நான் மிதந்ததால். நீ நெருப்பு, முதலாய் எனக்கு வெளிச்சத்தை காட்டியதால். நீ காற்று,
உன் மூலம் நான் சுவாசித்ததால் அம்மா நீ ஆகாயம் என்னை கவனித்து கொண்டே இருப்பதால். அம்மா ஆகாயம் எப்படி பார்த்துக்கிட்டே இருக்கு? அம்மா எப்பவும் நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி பயிற்சி பாசறைன்னு இந்த பிள்ளைகளை கூட்டு போனாங்களே, பாவிக என்ன பாடுபடுத்துகிறாங்களே தெரியல, பிள்ளைகளை வீட்டில் இருந்தாலும் அதை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அம்மா நம்மளை பற்றியே கவனப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? அதான் அம்மா நீ ஆகாயம் என்னை கவனித்து கொண்டே இருப்பதால். இதுதாங்க கவிதை. தெரிந்த செய்தியை தெரியாத கோணத்தில் சொல்வது தான் கவிதை. ஆக நீங்களும் கண்டிப்பாக எழுத முடியும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. என்ன எழுத நினைக்கிறீங்களோ தயங்காதீங்க, திரும்ப திரும்ப எழுதி பாருங்கள். நிச்சயம் உங்களாலும் கவிதை எழுத முடியும்